நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை வழங்குவது நான் மோனிஷா சிவமுருகன். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு பாஜக புதிய தலைவராக சற்று நேரத்தில் அறிவிக்கப்படுகிறார் நயினார் நாகேந்திரன். வானகரத்தில் உள்ள திருமண மண்டபத்திற்கு வந்த நயினார் நாகேந்திரனுக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. தகாத பொருளில் தவறான சொற்களை பயன்படுத்தி பேசிய பேச்சுக்கு மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். பெண்கள் பற்றி இழிவாக பேசி கட்சி பதவி பறிக்கப்பட்ட நிலையில் அமைச்சர் பொன்முடி அறிக்கை. பாடகி ஸ்ரேயா கோஷல் உள்ளிட்டோரின் படங்களை பயன்படுத்தி முதலீடுகளை ஈர்க்கும் மோசடி வலைதளங்கள். முதலீடு செய்து ஏமாற வேண்டாம் என சென்னை சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை. நாடு முழுவதும் ஜிபே உள்ளிட்ட பணம் செலுத்தும் UPI செயலிகள் பல மணி நேரமாக செயலிழப்பு. பல மணி நேரம் போராடி தொழில்நுட்ப கோளாறை சீர் செய்த தேசிய பேமெண்ட் நிறுவனம். குன்னூரில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைந்து வளர்ப்பு நாய்களை துரத்தி வேட்டையாடிய சிறுத்தை. பதற வைக்கும் CCTV காட்சியால் மக்கள் அச்சம். அம்பத்தூரில் அடுத்தடுத்து 3 வீடுகளில் முகமூடி கொள்ளையர்கள் கைவரிசை. ஒரு வீட்டிலிருந்து மற்றொரு வீட்டிற்கு தாவி சென்ற CCTV காட்சிகளை வைத்து காவல்துறையினர் விசாரணை. நீலகிரி, கோவை, திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை கூடுதலாக பதிவாகும் என்றும் தகவல். அதிமுக பாஜக கூட்டணியே ஊழல்தான் என முதலமைச்சர் MK ஸ்டாலின் விமர்சனம். 2 ரெய்டுகளுக்கு பயந்து அதிமுகவை அடமானம் வைத்தவர்கள் தமிழ்நாட்டையும் அடமானம் வைக்க துடிப்பதாக குற்றச்சாட்டு. பீதியின் உச்சத்தில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ஒருபோதும் மாநில உரிமையை அதிமுக விட்டுக் கொடுக்காது என திட்டவட்டம். அதிமுக பாஜக இடையேயானது முரணான கூட்டணி என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சனம். இந்த கூட்டணி நிலைக்குமா நீடிக்குமா என தெரியாது என வைகோ கருத்து. மக்களால் நிராகரிக்கப்பட்ட கூட்டு கணக்குகளுக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என பாஜக அதிமுக கூட்டணி குறித்து தவேக தலைவர் விஜய் அறிக்கை. 2026 தேர்தலில் திமுக தவேக இடையேதான் போட்டி என்றும் திட்டவட்டம். எந்தவித ஆதாரமும் இல்லாமல் அரசு நகராட்சி நிர்வாகத்துறை மீது தவறான தகவல்களை பரப்புகிறது அமலாக்கத்துறை. வங்கி கடனை தனியார் நிறுவனம் முழுமையாக செலுத்திய நிலையில் குற்றம் சாட்டப்படுவதா என்றும் திமுக சட்டத்துறை கண்டனம். தன்னை சமாதானப்படுத்தும் நோக்கில் யாரும் சந்திக்க வர வேண்டாம் என பாமக மூத்த நிர்வாகிகளுக்கு ராமதாஸ் அறிவுரை என தகவல். தனது முடிவில் உறுதியாக இருப்பதாகவும் திட்டவட்டம். சென்னை தாம்பரம் அடுத்த சேலையூரில் சிறுவன் ஓட்டி வந்த ஆட்டோ மோதி பெண் படுகாயம். தாறுமாறாக ஓட்டி வந்து வளைவில் திரும்பும் போது விபத்து. விருதுநகர் பொருட்காட்சியில் ராட்டினத்திலிருந்து பெண் கீழே விழுந்த விவகாரம்.
மேற்பார்வையாளர், ஆபரேட்டர் உள்ளிட்ட 4 பேர் மீது வழக்கு பதிவு. சோதனையின் போது பிடிபட்ட காரை விடுவிக்க 30,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக புகார். பணத்தை வாங்கும் போது பெண் ஆய்வாளரை கையும் களவுமாக கைது செய்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர். முதல் முறையாக 70,000 ரூபாயை கடந்த 1 சவரன் தங்கம் விலை 200 ரூபாய் உயர்ந்து 70,160 ரூபாய்க்கு விற்பனை. ஹரியானா மாநிலம் சோனிபட்டில் காதலியை டிராலிக்குள் வைத்து ஹாஸ்டல் அறைக்குள் கொண்டு செல்ல முயன்ற மாணவன். பாதுகாவலர்கள் சோதனையில் சிக்கியதால் பரபரப்பு. பாஜக மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் ஒருமனதாக தேர்வாகியுள்ளதை பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சற்று நேரத்தில் சென்னை வானகரம் ஸ்ரீவாரு மண்டபத்தில் வெளியிடப்பட உள்ளது. அங்கு வந்த நயினார் நாகேந்திரனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வேல்முருகன். அதற்கு முன்னதாக அங்கு வந்திருக்கக்கூடியவர்களின் பேட்டிகளை பார்க்கலாம். So 2026 நம்ம எலெக்ஷனுக்காக பாஜக காரியத்துல எல்லாமே கிரவுண்ட் லெவல்ல நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இப்போ. அண்ட் இப்போ நம்ம புதுசா தலைவர் ஸ்ரீ நயினார் நாகேந்திரன் ஜெயினா வாக்கு பாஜகவோட லெகசி கண்டினியூ. ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஏற்கனவே இந்த அலையன்ஸ் அப்புறம் திடீர்னா நம்ம காரியகர்த்தா எல்லாம் நம்ம கட்சியில தமிழ்நாட்டு புதுசாக ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. ஸோ கண்டிப்பா இது அலையன்ஸ் சூப்பர் ஹிட் போகும். That is the only aim of Bharatiya Janata Party. We will defeat corrupt DMK family rule in Tamil Nadu. DMK alliance. இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வேல்முருகன். இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். இன்னும் சற்று நேரத்தில் பாஜகவினுடைய புதிய தலைவராக நயினார் நாகேந்திரன் அதிகாரப்பூர்வமாக பாஜகவினுடைய தேர்தல் பொறுப்பாளர் கிஷன் ரெட்டி அறிவிக்க இருக்கிறார். குறிப்பாக ஸ்ரீவாரு திருமண மண்டபத்தில் இதற்கான பிரம்மாண்ட மேடை அமைக்கப்பட்டு அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. குறிப்பாக 1000க்கும் மேற்பட்ட பாஜகவினுடைய தொண்டர்கள், அதேபோல மாவட்ட தலைவர்கள், அதேபோல மாநில நிர்வாகிகள் என்று பலரும் வந்திருக்கிறார்கள். முதலாவதாக தற்போது அண்ணாமலை வந்த நிலையில் நயினார் நாகேந்திரன், கிஷன் ரெட்டி அனைவரும் தற்போது இந்த அரங்கம் பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். குறிப்பாக மையக்குழு கூட்டமும் முதற்கட்டமாக நடைபெற இருக்கிறது. அதற்கு பிறகு இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட இருக்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. நீங்க பார்க்கக்கூடிய இந்த காட்சிகளை தற்போது நம்முடைய ஒளிப்பதிவாளர் நிர்மல் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தளவிற்கு அதிமுக கூட்டணி என்பது நேற்றைய தினம் உறுதி செய்யப்பட்டது. அதற்கு பிறகு நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்ச்சி என்பதனால இந்த மேடையில குறிப்பாக இந்த கூட்டணி விவகாரம் குறித்தெல்லாம் குறிப்பாக பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்ற பிறகு மேடையில் பேசுவாரா, முதல் கருத்து என்னவாக இருக்க போகிறது, அதே போல பாஜக தலைவராக அண்ணாமலை அவர்களுடைய இறுதி நாள் என்பதனால் அவருடைய கருத்து என்னவாக இருக்க போகிறது, அடுத்து தேசிய அளவில் ஒரு பொறுப்பை அவர் பெறப்போகிறார். இப்படி பல கருத்துக்கள் இன்றைய தினத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது. இங்க இருக்கக்கூடிய பல தொண்டர்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்க போகிறது அப்படிங்கறதெல்லாம் தொடர்ச்சியா நம்ம பார்க்கிறோம். தற்போது மேடையில நயினார் நாகேந்திரன், அதே போல பாஜக தலைவர் அண்ணாமலை, தருண் சுக் உள்ளிட்டோர் மேடையில் இருக்கிறாங்க. மேடையில் அவர்கள் மேடையில் ஏறி அதற்கான இந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கக்கூடிய காட்சிகளை நேரடியாக பார்க்கிறோம். அதே போல கிஷன் ரெட்டி உள்ளிட்டோர் அனைவரும் மேடையில் தற்போது இந்த நிகழ்ச்சிக்கான தயார் நிலையில் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அதே போல மூத்த தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன், அதே போல கருணாகரஜன் உள்ளிட்ட பல நிர்வாகிகள் மேடையில் இருக்கிறத பார்க்கிறோம். குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தளவிற்கு 15க்கும் மேற்பட்டோர் சிறப்பு குறிப்பாக இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். அவருடைய வாழ்த்துக்களை தெரிவிக்க
தெரிவிக்கக்கூடிய வகையில் தற்போது ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல குறிப்பாக பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் பொறுப்பேற்ற பிறகு பேசக்கூடிய முதல் மேடை என்பதனால் அவருடைய கருத்துக்கள் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது. தற்போது அந்த மேடையில் குறிப்பாக அவருடைய கொடியேற்றக்கூடிய நிகழ்வானது நடைபெற இருக்கிறது. அதனுடைய நேரடி காட்சிகளை நாம் பார்க்கிறோம். பாஜகவினுடைய கொடியை தற்பொழுது நயினார் நாகேந்திரன் தலைவராக பொறுப்பேற்கக்கூடிய அந்த அறிவிப்பு வரக்கூடிய அந்த தருணத்தில் அந்த கொடியை ஏற்றி அந்த அறிவிப்பை வெளியிட இருக்கிறார்கள். அதை நேரடி காட்சிகளாக பார்க்கிறோம். அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதையடுத்து பாஜகவினுடைய புதிய தலைவரா நயினார் நாகேந்திரன் இப்போ பொறுப்பேற்க இருக்கிறாரு. தொண்டர்கள் மத்தியில என்னென்ன எதிர்பார்ப்புகள் எல்லாம் இருக்கு வேல்முருகன்? தொடர்ச்சியாக தற்போது தொண்டர்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறது குறித்து நேரடியாகவே கேட்கலாம். குறிப்பாக என்ன மாதிரியான கருத்துக்களை அவங்க பேசுறாங்க அப்படிங்கறத பத்தி பேசலாம். சார், எவ்வளவு எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க? சொல்லுங்க, என்னென்ன உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? பாரதிய ஜனதா கட்சியோட 13வது மாநில தலைவராக திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பொறுப்பேற்கிறாங்க. இதற்கு முன்னால் அண்ணாமலைஜியோட காலத்தில் இளைஞர்கள் எழுச்சியோட நல்ல ஆர்வத்தோட இப்போ கட்சியில் பயணிச்சிட்டு இருக்காங்க. இனிவரு காலங்கள் அதே எழுச்சியோட இளைஞர்கள் பலத்தோட முன்னோர்களின் வழிகாட்டுதலோட இன்னும் சிறப்பாக சிறப்புன்னு ஆசைப்படுறோம். அதான் ஓகே. ஸோ தொடர்ச்சியாக குறிப்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக தற்போது பல்வேறு போராட்டங்கள் இது போன்ற முன்னெடுத்ததன் காரணமாக பெருமளவில் அவர் அறியப்பட்டிருக்கிறார். நயினார் நாகேந்திரனும் அந்த வரிசையில் ஒரு முக்கியமான இடத்தை அடைய போகிறாரா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. அதே போல ஒரு வருடத்திற்குள்ளாகவே சட்டமன்ற தேர்தலில் குறிப்பாக அதிமுக பாஜக அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியோடு தேர்தலை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. எனவே இதையெல்லாம் கடந்த இந்த ஒரு வருடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு குரூஷியல் பீரியடா இருக்கிறதுனால நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு இந்த வருடம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான வருடமாக அமையும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். களத்திலிருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி வேல்முருகன்.